ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். சாய்க்கா ஆயிஷா கிட்ட சமீனாவை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு இருக்காங்க. ஹபீபும் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுறாரு. நம்ம பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கப்ப இவங்க பிஸ்னஸை பார்க்க போகிறாங்களா, போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஜஹீரனா சம்பாரிச்சது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணுமா? நான் இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அமௌண்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ நான் தான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். என்னால் தான் இந்த பிஸ்னஸ் இவ்வளோ வளர்ந்துருக்குன்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்காம ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சாய்க்கா கேட்குறா. அப்படி இவர் ஏதாச்சும் பண்ணியிருந்தா அவங்க அண்ணா எப்படி இவரை பிஸ்னஸில் வச்சுருந்துருப்பாங்க. இதெல்லாம் இவரை பிஸ்னஸ்லேருந்து வெளியே அனுப்புறதுக்காக யாரோ பண்ண சதின்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு இருக்கா. ரஹிலாவை பற்றி நீங்கள் தான் ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நாங்கள் போய் சொல்லிட்டு இருக்கோமா, நீ ஃபஸ்ட்டு கம்முன்னு உட்காரு. உன்ன மாதிரி பொண்ணால தான் அவங்க ஹஸ்பண்ட்லாம் முன்னேறதே கிடையாது. நீ அவங்க முன்னேற்றது கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுறதே கிடையாதுன்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு இருக்கா. ஆனி ரஹிலாவை பற்றி எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் மரியாதையாக பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹபீப் நீ ஃபஸ்ட்டு ரஹிலா கிட்ட மரியாதையாக பேசுன்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் அம்மாவும் உங்களோட மனைவி தான், நான் அவங்களுக்கு தான் மரியாதை கொடுத்து பேச சொன்னேன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. சாய்க்கா ஆனியை பார்த்து உங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேச கம்முன்னு உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவள் பேசிட்டு விடு. என்னைக்கு சமீனாவும் ஃபாக்கிரும் இதுக்கெல்லாம் ஓனர் ஆனாங்களோ அன்னையிலேருந்து இவ இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா. என்னோட ரைட்ஸை பறிச்சவங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சாப்பிடாம கூட எந்திரிச்சு போயிடுறாரு. ரஹிலாவும் பின்னாடியே போயிடுறா. அவங்க சாப்பிடலாம் இப்போ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நம்ம சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்றாங்க சாய்க்கா. ரஹிலா ஃபோனில் அந்த மாப்பிள்ளை கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. எங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு தான் இந்த மேரேஜ் பிடிக்கல, ஆனால் ஹபீப்க்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, சீக்கிரமே இந்த மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இவ பேசிகிட்டு இருக்கிறத ஆனி கேட்டுறா. நீங்கள் யார் என்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணுறதுக்குன்ற மாதிரி கேட்குறா. நீ ரொம்ப ஆடிட்டு இருக்க, ஒரு நாள் இதுக்கு வருத்தப்பட தான் போகிறேன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. உங்களால் என்ன பண்ண முடியும்? எங்கள் அப்பாவை எங்களுக்கு எதிராக திருப்ப முடியும், அவ்வளோதானே, பண்ணுங்க. ஆனால் என்னோட தங்கச்சியை அந்த பையனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்க விட மாட்டேன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ யார் மேரேஜை தடுக்கிறதுக்கு? உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டின இந்த மேரேஜ் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. உன்னால் உன்னோட மேரேஜே நிப்பாட்ட முடியல, இப்போ உன் தங்கச்சி மேரேஜை நீ எப்படி நிப்பாட்டுவன்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. என்னால் என்னோட மேரேஜை நிப்பாட்ட முடியல தான், ஆனால் என் தங்கச்சிக்காக நான் எல்லாரும் எதிர்த்து நிற்பேன். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்க நான் விடவே மாட்டேன். என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னோட பிளான் எல்லாமே எனக்கு தெரியும். மேரேஜ்ன்ற பேரில் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அவளை இங்கேருந்து துரத்திடலாம் தானே பார்க்குற. அது மட்டும் நடக்காது. இதோட நீ எல்லாத்தையும் நிறுத்திக்க பாருன்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் சமீனா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனது அவங்களுக்கு ஜஹீரோட ஞாபகம் தான் வருது. ஃபெமி அவள் பாட்டுக்கு புலம்பிட்டு தான் இருக்கா. அம்மா எப்படி எல்லா சுற்றியும் அவங்க பேரில் எழுதி வச்சாங்க. ஹபீபை பற்றி யோசிக்கவே இல்லை, யாரை பற்றியும் யோசிக்கவே இல்லை. அவங்க தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, அவங்க அப்படி பண்ணியிருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்னென்னு சொல்லுவேன், அம்மா எல்லா சொத்தையும் ஃபாக்கிர் மேலே எழுதி வச்சுட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதில் என்ன பெரிய பிரச்சனை, அது அவர் சம்பாரிச்சது தானே, அவங்களோட பையனுக்கு எழுதி வச்சுருக்காங்க, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பீங்களா? நாங்களாம் ஜஹீருக்கு சொந்தம் இல்லையா? நாங்களும் அவரோட தங்கச்சிங்க தானே, எங்களுக்குன்னு கொஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஃபெமி கேட்குறா. இது எல்லாமே அவர் சுயமாக சம்பாரிச்சது, அதில் எப்படி உங்களுக்கு பங்கு கிடைக்கும்? அவர் இந்த சின்ன வயசுல எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணிலாம் வச்சுருக்காரு, அதுக்கு நீங்கள் தான் அவருக்கு நன்றி சொல்லணுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அப்பப்போ என்ன தோணுதுன்னா, அவங்க தான் உங்களோட ரொம்ப நெருங்கிய சொந்த மாதிரியும் நாங்களாம் யாரோ மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. அடுத்தவங்களோட சொத்துக்கு நம்ம எதுக்கு ஆசைப்படணுன்ற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. உங்களுக்குன்னு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருந்தால் இதை பற்றி உங்களுக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் ஹபீப்க்கு கால் பண்ணி பேசணுன்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. எது சரி எது தப்புன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உன்னோட பேராசையால் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்களோட விஷயத்துலேருந்து நீ தள்ளியேறுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது எங்களோட குடும்ப விஷயம், நீங்கள் தள்ளியேறுங்க, நான் போய் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீ என்னமோ பண்ணுன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபாக்கிரும் ஆனியும் காலேஜுக்குள்ளே வராங்க. ஆனி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏதோ புதையில் உனக்கு கிடைச்சிருக்க மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். இருக்காதா அப்படின்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான காலேஜ், இங்கே படிக்க போகிறேன்னா எனக்கு சந்தோஷம் இருக்காதா அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. சரி நீ இங்கேயே நான் போய் ஃபீஸ்லாம் கட்டிட்டு வரேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இல்லை என்னோட ஃபஸ்ட்டு ஃபீஸை நான் தான் கட்டணுன்ட்டு அவள் வாங்கிட்டு போயிடுறா கட்டுறதுக்கு. ஃபாக்கிர் அங்கேயே அப்படியே உட்காந்துடுறான். ஆனி வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க, உனக்கும் காலேஜில் படிக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படிலாம் இல்லை, ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டியான்னு கேட்குறா. பண்ணிட்டேன், ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறா. சரி கேன்டீனில் சாப்பிட்டுக்கிட்டே ஃபில் பண்ணுவோன்ட்டு அங்கே போகிறாங்க. ஆனி ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்கா. ஃபாக்கிர் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து குடிக்க சொல்லி கொடுக்குறான். ஃபாக்கிர் தெரியாமல் ஜூஸ் பாட்டில் தட்டி விட்டுறான். ஜூஸ்லாம் அந்த ஃபார்ம்லேயே ஊற்றிடுது. நான் கஷ்டப்பட்டு ஃபில் பண்ணிட்டு இருந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. நான் எதுவும் வேணும்ன்ட்டு பண்ணல, தெரியாமல் நடந்துருச்சு, நீ இந்த ஜூஸை குடிச்சிட்டு நான் போய் ஒரு வேறு ஃபார்ம் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபாக்கிர் போயிடுறான். ஃபெமியால் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அங்கே அவங்க வீட்டில் இருக்க முடியல, உடனே ஓடி வந்துடுறா ஹபீப் வீட்டுக்கு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அம்மா எப்படி எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதி வச்சாங்கன்ற மாதிரி ஹபீப் கிட்ட கேட்டுட்ருக்கா.
என்ன பண்ண முடியும், நடந்து முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரஹிலாவும் இவங்க கூட தான் இருக்கா. ஃபெமி ரஹிலாவை பற்றி இங்கேயே நின்றுட்டுருக்க, எனக்காக காஃபி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இது மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க, நான் ஆயிஷா கிடையாதுன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. ரஹிலா என்னோட ஒய்ஃப் தான், நீ எது சொல்கிறதா இருந்தாலும் ரஹிலா முன்னாடியே சொல்லுன்ற மாதிரி ஹபீப் சொல்லிடுறாரு. எல்லா சொத்தும் சமீனா கையிலேயே இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணாலும் நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. அப்படின்னா உனக்கும் எனக்கு மட்டும்தான் ஷேர் கிடைக்க போகுது, சாய்க்காவுக்கு எதுவும் கிடைக்காதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவ கேட்குறதுக்கு சாய்க்கா இப்போ கொஞ்ச நாளாவே ரொம்ப மாறிட்டா, அவளுக்கு எதுவும் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவள் அப்படி தான் எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம வேணும்னா ஃபராஸ் இதுக்குள்ளே எடுத்துக்கலாம், அவருக்கு பணத்து மேலே ஆசை அதிகம், அவர் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாருன்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீங்கள் இத்தனை வருஷமாக ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அங்கே இருக்கவங்க யார் கூடயாவது கனெக்ஷன் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா ரஹிலா. மேனேஜர் எனக்கு நல்லா தெரியும், நல்ல பழக்கம் தான் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட சமீனாவை பற்றி சொல்லுங்கள், சமீனா படிக்காதவங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க இது நாள் வரைக்கும் வீட்டு வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்காக எல்லா ஒர்க்கையும் நீங்கள் தான் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. நம்மளோட குடும்ப விஷயத்தை எப்படி நான் அவர்கிட்ட சொல்ல முடியும், அதெல்லாம் சரியாக இருக்காதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் கூட நீங்கள் இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்களா? ஆஃபீஸ் விஷயத்தெல்லாம் எல்லாராலையும் பார்த்துக்க முடியாது, கண்டிப்பாக சமீனா கஷ்டப்படுவாங்க, அவங்களால முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்க முதல் நாள் ஆஃபீஸ்க்கு போனதே அவங்களுக்கு கடைசி நாளாக கூட இருக்கலாம், அவங்களே இதிலேருந்து நான் விளைவிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லிடலாம். இது எல்லாத்தையும் அந்த மேனேஜரால் மட்டும்தான் பண்ண முடியும். சரி, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், ஆனால் ஃபாக்கீர் அங்கே இருப்பானே, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. ஃபாக்கீர் இன்னமும் சின்ன பையன் தான், பிஸ்னஸ் பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் ஃபாக்கீரை பற்றி ஆல்ரெடி யோசிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ரஹிலா சொல்லிடுறா. மேனேஜர் சமீனா கிட்ட இந்த கான்ட்ராக்ட்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்த்து முடிச்சது உங்ககிட்ட சொல்கிறேன், ஃபாக்கீரை கூப்பிடுங்கன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஃபாக்கீர் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கே வரலன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சமீனாவுக்கு இதெல்லாம் அவ்வளோக்கும் தெரியல, ஃபாக்கீருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாக்கீர் இன்னும் காணான்ட்டு ஃபாக்கீருக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவ்வளோ நேரம் வராமல் என்ன பண்ணுறேன்னு தான் திட்டிகிட்டு இருக்காங்க சமீனா. ஹபீப் அந்த மேனேஜருக்கு தான் கால் பண்ணி பேசுகிறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்பில் நம்ம மீட் பண்ணலாமன்ற மாதிரி கேட்குறாரு. அவரும் எதுக்காகன்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, நான் நேரில் பார்த்து உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனி வீட்டில் சமைக்கிறா, வீடு துடைக்கிறா, எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, இருந்தாலும் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கா. ஆனியோட அம்மா தான் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹபீபும் அந்த மேனேஜரும் தான் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றதை நமக்கு காமிக்கல. அந்த மேனேஜர் ஃபஸ்ட்டு ஏதோ வேணான்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சரின்ற மாதிரி சொல்லிடுற மாதிரி காமிக்கிறாங்க. ரஹிலா ஆயிஷா கிட்ட வந்து எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் ஆல்ரெடி நிறைய வேலை செஞ்சுட்டு என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டு அகமத் வீட்டுக்கு பக்கத்தில் கூடி வந்திருக்காங்க, நான் அவங்கள போய் பார்க்கணும், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேட்குறா. அகமத் யாருன்னா ஃபாக்கீரோட ஃப்ரெண்டு தான். ஆயிஷாவும் எதையும் யோசிக்காமல் அட்ரஸை சொல்லிடுறாங்க. ரஹிலா அகமத் வீட்டுக்கே போயிடுறா. எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். நான் ஃபாக்கீரோட ஆன்ட்டின்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. ஆமாம், எங்கேயும் பார்த்த முகம் மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் அவனும் சொல்கிறான். எனக்கு குழந்தைங்க கிடையாது, நான் ஃபாக்கீரையும் ஆனியும் தான் குழந்தைய நினச்சிட்ருக்கேன், அவங்கள பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஃபாக்கீர் நல்லா தானே இருக்கான், ஏதாச்சும் ஆச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவன் கேட்குறான். ஃபாக்கீர் நல்லா இல்லை, இப்போல்லாம் ஃபேமிலியே சேர்ந்து அவ்வளோ பெரிய விஷயத்த அவன் தலைமையில் தூக்கி வச்சுட்டாங்க. அவனுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றிலாம் எதுவும் தெரியாது. அவனுக்கும் இப்போ சின்ன வயசு தான், அவன் இந்த வயசில் என்ஜாய் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கணும். நீ எனக்காக ஒன்று பண்ணு, டெய்லியும் எங்கள் வீட்டுக்கு வா, ஃபாக்கீர் கிட்ட நல்லா பேசு, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம். ஃபாக்கீர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவான். ஒரு நாள் நைட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருந்தோம். இது தெரிஞ்சு சமீனா ஆண்டி ரொம்ப திட்டாங்க. அதுலேருந்து தான் ஃபாக்கீர் வெளியே வரதில்லை. ஃபாக்கீர் என்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவான், ஆம்னாவை பற்றியும் மனம் விட்டு பேசுவான். இப்போ தான் அதை பற்றிலாம் எதுவும் பேசுறதில்லன்ற மாதிரி சொல்கிறான். ஆம்னாவா? ஃபாக்கீர் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கான்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. ஆமாம் இருக்காங்க, இப்போதான் இல்லை, ஃபாரின் போயிட்டாங்க, ஏதாவது விசேஷம்னா இங்கே வருவாங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி, நீ டெய்லியும் வீட்டுக்கு வந்துற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஃபராஸ் சில ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்து சமீனா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ஃபைல்ஸ்லாம் பாருங்கள், நான் இந்த கம்பெனிக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியும். நான் இந்த வீட்டோட மருமகன். ஜஹீர் அண்ணாவுக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் இந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்டாக என்ன சேர்த்துருப்பாங்க. என்னையும் இந்த பிஸ்னஸில் ஒரு ஆளை சேர்த்ததுனால தான் எனக்கும் ஹபீப்க்கும் ஒத்து வராமல் போயிடுச்சு. உங்களுக்கே எல்லாம் தெரியும், ஹபீப் இந்த பிஸ்னஸை முக்கியமான நேரத்தில் விட்டுட்டு போயிட்டாரு. நான் ஃபாக்கீர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் இப்போ யாருடைய சப்போர்ட்டாகவும் தேவைப்படும். நீங்கள் வேறு யாரையாச்சும் நம்புறதுக்கு என்ன நம்பலாம். இந்த பிஸ்னஸில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்கள், உங்களோட நம்பிக்கையை நான் உடச்சிட மாட்டேன்ற மாதிரி ஃபராஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனி வீட்டை கூட்டிகிட்டு இருக்கும்போது ரஹிலா வந்துடுறா. ரஹிலா கொஞ்சம் தடுமாறி கீழே விழ போயிடுறா. உடனே ரஹிலா ஆனிக்கிட்ட தான் கத்துறா. இந்த வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கே கான்சியஸ் இல்லை, நான் ஒரு சின்ன பொண்ணுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஆனால் அந்த சின்ன பொண்ணு ஓவரா வாய் மட்டும் பேசலாமா? வெக்கேஷனுக்கு உன்னோட ஃப்ரெண்டு ஆம்னாவா அமெரிக்காவிலேருந்து வர சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி ரஹிலா கேட்குறா.
ஆம்னாவா அப்படின்ற மாதிரி தான் ஆனி கேட்குறா. எனக்கு எல்லாமே தெரியும், குட்டி ஃபாக்கிரோட குட்டி கேர்ள் ஃப்ரெண்டு நான் வர சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ரஹிலா உள்ளே போயிடுறா. ஆனி இதை கேட்டதுமே ரொம்ப சோகமாயிடுறா. ஹபீப் சமீனா கிட்ட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நல்லா தான் பிடிச்சின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்னாச்சுன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே ஆஃபீஸ்க்கு போனேன், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. நான் என்ன உங்ககிட்ட கேட்க போகிறேன், நானே எதுக்கும் ஆகாதவன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ரஹிலாவோட கசின் ஏதோ ஜாப் இருக்குன்னு சொன்னாங்களாமே, எதுவும் யோசிக்காமல் நீ அதில் ஜாயின் பண்ண, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நான் அதில் ஜாயின் பண்ண தான் போகிறேன், எனக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். எப்படி வேலை பார்க்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. உங்களுக்கும் ஃபாக்கிருக்கும் இந்த பிஸ்னஸை பற்றி அவ்வளோக்கும் எதுவும் தெரியாது, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அதில் ஒர்க் பண்ண தான் கிடைக்கும். நீயும் பிறக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸோட பிறக்கல, எல்லாம் நாள் போக போக தானே கற்றுக்கிட்டது. ஃபாக்கிரும் அதே மாதிரி கற்றுக்குவான்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நான் வேறு ஜாபுக்கு போயிட்டேன்னு ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஃபாக்கிருக்கு அவனோட அங்கிளை நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. சமீனாவும் ஹெல்ப் தேவைப்பட்டா உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனி ஃபாக்கிருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஃபாக்கிர் வந்தது ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நான் ஃபோன் பண்ணேன் நீ எடுக்க கூட இல்லையன்ற மாதிரி கேட்குறா. சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆன்ட்டி மட்டும் 4 மணிக்கு வந்துட்டாங்க, நீ இப்போ தான் வரன்ற மாதிரி அவள் கேட்குறா. அவங்க சில டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நானும் அந்த டைமுக்கே வந்துட்டு ஆஃபீஸில் யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். நான் நிறைய கொஷின் கேட்டதுக்கு சாரின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ரஹிலா ஆம்னாவை பற்றி பேசுனதுனால ஆனிக்கு பயம் வந்துடுது, அதனால தான் ஃபாக்கிர்கிட்ட இத்தனை கொஷின் கேட்டிருக்கா. சரி சீக்கிரமாக சாப்பிட்லாம், வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க, நான் மட்டும் தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்கிறா. எத்தனை தடவை சொல்கிறது, நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம், சாப்பிட்டுன்ற மாதிரி தான் ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபாக்கிருக்கு ஒரு கால் வருது. நீ நிம்மதியாக சாப்பிடு, அந்த கால்லாம் எடுக்காத, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறா. மறுபடியும் கால் வருது. ஆனி நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறா. எந்திரிக்கும் போதே தலை சுற்றி கீழே விழுந்துடுறா. ஃபாக்கிர் அவங்க அம்மாவையும் ஆயிஷாவையும் கூப்பிட்றான். அவங்க வந்து பார்த்ததும் என்னாச்சுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, சாப்பிட்டுட்டு இருந்தும் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். சரின்ட்டு ஆயிஷாவும் ஃபாக்கிரும் ஆனியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ஆனியை டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சமீனா கால் பண்ணி ஆனிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க எதுவும் சொல்லலை, செக் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஆயிஷாவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆனியை போய் பார்த்துடுவான்ற மாதிரி தான் ஃபாக்கிர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்து இங்கே ஆனியோட ரிலேஷன் யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் தான் ஆனியோட ரிலேஷன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நீ ஆனிக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்குறா. நான் ஆனியோட ஹஸ்பண்ட்ற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ சின்ன வயசில் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, பார்த்தா படித்தவங்க மாதிரி தெரியுறீங்க, இந்த சின்ன வயசில் மேரேஜ் பண்ணி வைப்பீங்க, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் 2 பேருக்கும் ஒரே ஷாக்கிங்காக தான் இருக்குது. எப்படின்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. என்ன இதை கேட்டதும் ஆச்சரியமாக இருக்கா, இதெல்லாம் நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கும்போது யோசிக்கலையா, அவள் இப்போ இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கா, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவள் மேலே திணிச்சிருக்கீங்கன்ற மாதிரி டாக்டர் திட்டிகிட்டு தான் இருக்காங்க. நான் என் பொண்ணை பார்த்தே ஆகணுன்ட்டு ஆயிஷா ஆனியை பார்க்க போயிடுறாங்க. டாக்டர் ஃபாக்கிரையும் திட்டிடுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த இடத்துல உட்காந்துடுறான். ஆயிஷா ஆனிக்கிட்ட இப்போ எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, என்னன்னு தெரில, திடீர்னு தலை சுற்றிருச்சு அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் இதெல்லாம் ஒரு பொண்ணோட லைஃப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டு. இதெல்லாம் சொல்லும்போது ஆயிஷாவுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் எதிரி நிற்கிது. ஆனி ஆயிஷா பேசுகிறத பெருசாக கண்டுக்காம தான் இருக்கா. அப்புறம் ஆயிஷா நீ அம்மாவாக போகிறன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனிக்கு இதை கேட்டதும் ஒரு மாதிரி ஆகிருது. அம்மாவா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறா. ஆமாம், நீ அம்மாவாக தான் போகிற, எனக்கு தெரியும் நீ ரொம்ப சின்ன பொண்ணு தான், இருந்தாலும் இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், காலம் போக போக எல்லாம் மாறிடும், கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஆனியால தான் செய்கிறா. இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.